என்னடா இது பேக்கிங் ஆயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம வந்துட்டு ஒரு பல்கான ஆர்டர் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? நீங்க கல்யாணத்துக்கு செடி கொடுத்து பார்த்துருப்பீங்க. தாம்பூலம் அது மாரி கொடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க வந்து புதுசா திங்க் பண்ணி சீட்ஸ் குடுக்கலான்னு ஒரு பிளானிங் பண்ணி, இந்த மாரி நம்மக்கிட்ட கேட்டாங்க. ஓகே. அவங்கள நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட கேட்டுட்டாங்க. நம்ம நிறையா கார்டனிங்கில இருக்கக்கூடிய சீட்ஸை கலெக்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஃப்ரீ சீட்ஸாக கொடுத்துருக்கோம். அதே மாரி கட்டிங்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்களுக்கு தெரியும் சீட்ஸாக இருக்கட்டும், கட்டிங்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்களும் வந்துட்டு கல்யாணத்துக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 கவர் கேட்டாங்க. அப்புறம் வந்துட்டு 200 கவர்ன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டனில் பக்கத்தில் யாரெல்லாம் வந்து கார்டனிங் வச்சுருக்காங்களோ சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கிட்டையும் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்க வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்ப்போம். சும்மா ஓரலாக சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அதாவது 10 விதைகளுக்கு மேலே தான் இருக்குது. பட் எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அதான் ஒரு 20, 30 மெம்பர்ஸ்க்கு மட்டும் எல்லா ரகங்களும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு சில வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சீட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். கவர்ஸ்க்கு மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ணி பைசா வாங்கிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி அந்த கவருக்கு வந்துட்டு சீட்ஸ்க்கு மேலே, அதாவது 10 விதைகளுக்கு மேலேன்றனால சின்ன ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேக்கிங் பண்ணவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எனக்கு என்னுடைய பையனும் எங்கள் அக்கா பொண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு அதனால் தெரியலை. ஸோ இதில் வந்து பேசிக் சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி, கத்தரி, வெண்டையில் வந்து சிவப்பு, பச்சை இந்த மாதிரி என்ன வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது, கஸ்தூரி வெண்டை. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கீரையில் அரைக்கீரை, சிறுகீரை, அப்புறம் புளிச்சக்கீரை, அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் பசலைக்கீரை, சிவப்பு பசலைக்கீரை, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் தண்டுக்கீரையும் கூட கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வெரைட்டியில் 2, 3 வெரைட்டிஸ் கொடுத்துருக்குறோம். அப்புறம் மிளகாயில் வந்து வானம் பார்த்த மிளகாய் நம்ம கார்டனில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து குளிர்கால பயிர்கள்னு வந்திங்கன்னா கேரட் கொடுத்துருக்கோம், கேரட் கொடுத்துருக்கோம், பேசிக் சீட்லேயே கொத்தவரை கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பீட்ரூட் கொடுத்துருக்கோம், முள்ளங்கி கொடுத்துருக்கோம், சிவப்பு கொடுத்துருக்கோம், வெள்ளை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இத்தாலியன் இந்த நூல்கோல் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுவுமே கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே நான் வந்து எல்லாம் கொடுக்கல. ஸோ லக்கை பொறுத்து உங்களுக்கு வர அந்த சீட்ஸ் தான். ஸோ நம்மளுடைய பேக்கிங் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நேற்று ஃபுல்லாக இந்த வேலையாக தான் போய்ட்டுருந்துச்சு. கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே சீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கவர்ஸ் பேக் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து கொரியர் போட போகிறோம். ஸோ இது வேலூருக்கு போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே, நமக்கு வேணான்னு இல்லைன்னு சொல்ல முடியல. சரி, ஓகே, நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு தானே. நம்ம கொடுத்த ஒரு சீட்ஸ் வந்து அவங்க கார்டனிங் பண்ணுறதுக்கு உதவுதுன்னா அது வந்து ரொம்பவே ஹாப்பி. ஸோ இன்னுமே அவங்க நிறையா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பட் என்கிட்ட இப்போதைக்கு சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம சேனல் வந்துட்டு வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து இதுக்கப்புறம் சீட்ஸ் கொடுக்க போகிறோம். தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு அது தரமான விதைகள் இருக்குதுன்னு என்னுடைய கார்டனில் நான் போட்டு வளர்த்தும் காட்டியிருப்பேன். நிறைய பேர் வாங்கி நல்லா வளர்ந்துருக்குன்னு கட்டிங்ஸாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இயற்கை பொருட்களும் இருக்கும். நம்ம கார்டனிங் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து சரி என்ன இது, நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றணும், இதுக்கு என்ன உரம் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. ஸோ அதை வந்து கரெக்டாக நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போனோம்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக பக்குவமாக பண்ணணும். அது எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் நல்லா வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னது இது போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அந்த கார்டனிங் வந்து வைக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்காது. ஸோ அதை விரும்பி பிடிச்சி செய்யுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெஜிடபிளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க கீரைகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற கீரை கட்டிங்ஸு, விதைகள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு போங்க. வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டுமே நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெறுப்பாக இருக்கும். வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா அதுவும் கொஞ்சம், ஆனால் வெஜிடபிள்ஸ் வெறுப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. கீரையெல்லாம் வளர்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகமாகிடும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ரகங்கள், வெரைட்டிஸ், ஃப்ரூட்ஸ் ரகங்கள் வைக்கலாம். ஸோ நீங்களும் இதை மாதிரி கார்டனிங் வைக்கிறீங்கன்னா நம்மக்கிட்ட பேசிக் சீட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம்.
மேலே தெரியிற ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கவர் மட்டும் போட்டிங்கன்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அட்ரஸ் கொடுப்பேன். பேசிக் சீட்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். கட்டிங்ஸு வேணும் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம. ஸோ என்ன கட்டிங்ஸ் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் என்ன கட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி அது உங்களுக்கு கொரியர் சார்ஜ் பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கார்டனிங்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இயற்கை பொருட்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். அதனுடைய ரிசல்ட் நான் எப்படி இருக்குன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். மண் கலவையில் போட்டது மண்ணை நியூட்ரிஷன் படுத்துறது, வேர்க்கரையான் எப்படி இருந்தது, எப்படி ஆச்சு, அந்த இடத்துல வாழைக்கண்டு வச்சு எப்படி வந்துச்சு, அந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த மண் கலவையில் போட வந்த பொருள்னால பழைய செடியில் எனக்கு எவ்வளோ ஈல்டு கிடச்சிருக்கு எல்லாமே நிறையா நான் சொல்லியிருப்பேன். அகைன் நான் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ கார்டனிங்கை வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறது இயற்கை முறையில் நம்ம பண்ணும்போது நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் அவங்க வெளியில் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிலாம் போகாமல் இந்த மாதிரி கண்டிப்பாக பராமரிங்க. ஹாப்பி